ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. warahmatullahi wabarakatuh. ஸ்கின் வந்தீங்களா? வந்துருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டீங்க. ஒன்றா வந்து பாப்போம். பிஸ்மில்லாஹ். யூ ஓ ந யூ ஓ ந ரெண்டாவது க லூ ஹும் க லூ ஹும் திருப்பி போதுங்க. ரெண்டாவது க லூ ஹும் க லூ ஹும் மூன்றாவது. இந்த ஒவ்வொரு சொல்லாவது வேணாம். கே லூஹும் எல்லாம் ஜாயிண்ட் ஆகணும், சேரணும். ம். க லூ ஹும் ஒவ்வொன்றா வருது. திருப்பி ஓதுங்க. கே லூஹும். க லூ ஹும் இங்க கே லூஹும் அப்படி ஓதுறது பிழை. தனித்தனி தான், ம் தனித்தனியா ஓதக்கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓத ம் தருது. கே லூ ம் ஹும். அதுல ஃபர்ஸ்ட் ம் டைம் நீங்க அப்படி ம் தனித்தனியா ஓதுறது பிரச்சனை இல்லை, சரியது. ம் செகண்ட் டைம் மொத்தமா சேர்த்து ஒரு நேரமும் க லூ ஹோம் என்று ஓதுனா வித்தியாசம் இல்லை, அது பேர் அது. க லூ ஹும் சொல்லணுமா? சேர்த்து ஓதணும், கழுவும் அல்ல. கழுவும் பண்ணாலும் பெரிய நீட்டணுமே, நீட்டி ஓதணும். நீட்ட வேண்டியது கேலுஹும் கேலுஹும் அப்படி சொல்லணுமா? இல்லைங்களா? எப்படி? கேலுஹும் அப்படி சொல்லணுமா சேர்த்து? சேர்த்து சொல்லணும். க லூ ஹோம், க லூ ஹோம். க லூ என்று பிரிக்க கூடாது. திருப்பி ஓதுங்க பாப்போம், சரியா? ம். கேலுஹும் இல்லை, நீங்க இப்ப பிரிச்சு ஓதுறீங்க. க லூ ஹோம் என்று தான் ஓதுறீங்க. கேலுஹும் கேலுஹும் அப்படி. ரெண்டு ரெண்டு முறையும் ரைட்டா? ஓதுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எழுத்து கூட்டி அதுக்கப்புறம் மொத்தமா ஓதுங்க. ம். கேலுஹும் கேலுஹும் ஆ குட். இப்ப சரியா வந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓதுங்க அதே போல. கேலுஹும் கேலுஹும் ஃபர்ஸ்ட் முதலாவது ஓதுங்க. முதலாவது அதே ஸ்டைல ஓதுங்க பாப்போம், சரியா? எழுத்து கூட்டி. ஃபர்ஸ்ட் நம்பர் யூ ஊன யூ ஊன நீங்க எப்படி எழுத்து கூட்டினீங்க, எப்படி ரெண்டு முறை மாதிரி ஓதுறீங்க, மொத்தமா தான் ஓதுறீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டு ஸ்டெப்பையும் ஓதுங்க. அப்பதான் மறக்காது. சரி. விடக்கூடாது. ம். யூ ஊன யூ ஊன ரெண்டாவது. கேலுஹும் கேலுஹும் மூன்றாவது. யுஹ்னி யுஹ்னி புலை புலை புலை. யுஹ் யுஹ்னி காதானு ம் என்ற யுஹ்னி ஹா இல்ல, கா ஹாவா யு வாவா, எது எது? கா கா கைனு கொயின். அது எப்படி வரணும்? யோக் என்று வரும், அப்படியா? யுக் யுக் ம் யுக்னி ரைட்டா? ஒரேடியா ஓதுனா பிழைது. ஏன்னா எங்க அது சிஸ்டத்துல அப்படி தொண்டை இல்ல. கொஞ்சம் ஆ கட்டி இருக்குது அதனால ஆ அவ்வளவுதான் சொல்லணும். யுக்னி ஒரேடியா ஓத வானம் சிஸ்டர், அது பிழை. ஃபர்ஸ்ட்டுக்கு எழுத்து கூட்டி சேர்த்துவங்க, அப்புறம் இல்லாட்டி இப்ப நீங்க மாட்டிக்கொள்வீங்க. எல்லாத்தையும் குழம்பிடுங்க. எப்படி ஓதுறேன் சிஸ்டம் ம். முடியல நான் போயிட்டு. ம் சரி, ஓகே. யுக்னி யோக் வந்தா பிழை. யுக் இந்த பிழை. யு திருப்பி ஹா யுக் கொண்டுறீங்க. காலை யுக் பாத்தீங்களா?
அதான் நீ குழம்பு போறதுக்கான காரணம் அதுதான். இந்த சிஸ்டத்தை சரியா நீ புடிச்சு கொள்ளண்டா உச்சரிப்பே தலையில பேத்திரும். கையில நீங்க ஹாக்கு மாத்துறீங்க. திருப்பி யுக் ரைட்டா? யுக் பில யுக் யோஹ் என்ற பில. யோஹ் என்றால் கா அது ஹா. யுக் ஆ, ஆ யுக் இங்க என்ன வந்து ஆ கா தானே? யுக் நீ யுக் நீ யோக் யுக் ம், நீ யுக் நீ 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 எடுத்து- திருப்பி போதும் பாப்போம். யுக் நீ யுக் நீ நாலாவது. எல் ஊ ந எல் ஊ ந திருப்பி போதும் ஃபர்ஸ்ட் இந்த ஓண்ட பில வராம சிஸ்டம் மாறாம சரியான ஸ்டைல அந்த முறைக்கு ஓதி பழகும். திருப்பி போதும். ம் யூ ஊ ந யூ ஊ ந யோ ரோன இல்ல யூவை நீட்டுங்க. யூ ரோன யூவை நீட்டணுமே. யூ ஊ ந திருப்பி ஒருக்கா யூ ம் யூ ஊ ந யூ ஊ ந விலங்கல மொத்தமா மொத்தமா மட்டும் போதும். மொத்தமா ஓதுங்க. யூ ஊ ந ரெண்டாவது. க லூ ஹும் கலூ ஹும் குட். மூணாவது. யுக் நீ யுக் நீ விலை யோஹ் நீ யோஹ் நீ தான் வருது. யுக் யுக் நீ யுக் நீ நீங்க எழுத்து கூட்டுற நேரம் யோஹ்ன்னு தான் ஓதுறீங்க. ஹாவை தான் உச்சரிக்கிறீங்க. ஹா யோஹ். யுக் 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 போதும் போதும் போதும். பில 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 யுக் தான் வருது. ஆ யுக் நீ யுக் நீ யுக் ம் சரியா? யுக் நீ யுக் நீ ம் நாலாவது. எல் எல் ஊ ந எல் ஊ ந ஓகே, செகண்ட் வாங்க. ரெண்டாவது செகண்ட் லைனுக்கு. ம லம் யாவ் யாக லம் ம லம் யாக லம் ரெண்டாவது முறை பில. இரண்டாவது முறையும் ஒவ்வொரு எழுத்தா தான் ஓதுறீங்க. ம லம் யா லம் ரெண்டு தான் ஓதுறீங்க. பிழையாது. ம முதலாவது முறையில லம் அது பிழை. முதலாவது முறையில் தான் நீங்க ஒவ்வொரு எழுத்தா ம ஓதலாம். ம லம் யாக லம் யஹ்ன்னு சொல்லுங்க. யஹ் யாக என்ற பிழை. யாக லம் பாத்தீங்களா? எழுத்து எழுத்து இன்னும் மாறுது. எழுத்து இன்னும் மாறுது. எழுத்து மாறுறது பெரிய யாக ஆபத்து. ம் 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 என்னத்தை ஓதினாலும் மேலுக்கு பிரயோசனம் பேசணும். எழுத்து மாறு. எழுத்து மாத்தியில மேலுக்கு வருவான்ல. நீங்க ஐன ம் ஹாக்கு மாத்துறீங்க. எப்படி ஏறும் அது? எல்லா ஐனையும் ஹாக்கு மாத்தி ஓதிலுமா? ம் பெரிய பெரிய அது அவசரமா மாறுது. ம் ஐன் ஆயின் தான். கொயின் தான். ஹா வேற, ஐன் வேற, கொயின் வேற. ம் உங்களோட மூன்று மாறுது. ம் மூணையும் நீங்க ஹால ம் ஓதுனீங்க. ம் திருப்பி ஓதுங்க. மேலமே பாவம். ம லம் யாக லம் ம லம் யாக லம் யா லம் யாக லம் லம் தானே? லம்
ما لم يعلم சரி போதுங்க பாப்போம் எழுத்து கூட்டி. ما لم يعلم ما குட். يعلم أه؟ சரி இப்போ வந்துட்டு இப்ப யாழ்னு வந்துட்டு. ம். ما لم يعلم இந்த லம் என்று வார்த்தை மாத்தணும். லம் என்று வரக்கூடாது. லம் லாம் மாறுது. لم லம் என்று வரக்கூடாது. லம் ல لم லம். ما لم يعلم இப்படி திருப்பி போதுங்க. ما لم يعلم அது லாம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. லாம்ல பிரச்சனைக்கு தான் மேலம் என்று م- உச்சரிக்கிறது போல இளம் என்றெல்லாம் வருது இல்ல. அதான் நம்மளோட மிஸ்டேக். لم م- மேலம் என்று உச்சரிக்கிற லாம போல இளம் م- என்றெல்லாம் வருது இல்ல. சரி போதுங்க. م- ما لم يعلم لم நீ சேர்த்து ஓதினா எனக்கு பிரிச்சு ஓதினா அது உண்டா. آه. ما لم يعلم ما لم يعلم இப்பதான் வந்தீங்க. இப்பதான் வந்தீங்க. திருப்பி நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அவசரமா உங்களுக்கு எழுத்து மாறுது. ஒன்று م- எழுத்து டோட்டலாவே மாறுது. இன்னும் ஒன்று எழுத்துட م- ஸ்டைல் மாறுது. م- ரெண்டு பிரச்சனை இது. ரெண்டாவது م. فنادى فنادى விலை. இப்ப இப்ப எழுத கூட்டி மொத்தமா ஓதுறதுல பிரச்சனை விட்டீங்க. நீட்ட வேண்டியதான் நீட்டாம ஓதிங்க. فنادى فنادى தா அல்ல த த நார்மலா ஓதணும். ذا த மிச்ச நீட்ட தேவையில்ல. فنادى தனத தனத ஒரு செகண்ட் நீட்டு. فنادى த இல்ல அது கலக்கல. இத்து பாடம் நாங்க ஒன்றும் فنادى போடல. சும்மா த ஃபனத. فنادى ஃபனதன்னு ஓதுற பாடம் எல்லாம் மீக்குது. அது இங்க இல்ல. உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல வாரல அது. அதுக்கு நாங்க இன்னும் நிறைய படிக்க வேண்டியது. நிறைய பிராக்டிஸ் பண்ண அப்பதான் அங்க போயிடும். சரி போதும் பாப்போம் ரெண்டாவது. فنادى போதும். فنادى فنادى வெளியே இத்தன்னு தானே ஓதுறீங்க. ஃபனதன்னு தான் ஓதுறீங்க. சும்மா தேண்டு ஓதணும். ஜாயின் பண்ணாங்க ஒன்றோட ஒன்று. அடுத்தது فنادى மொத்தமாக ஓதுற நேரத்துல மூணையும் நீ பிரிச்சு ஓதுங்க. ஃப ந த அப்படி ஓதுறல. மூணையும் சேர்த்தானு ஓதணும். ஃபனத ஃபனத. فنادى बेटा போதும். فنادى அந்த த என்ற சவுண்ட் வரக்கூடாது. லைட்டா வருது. ஃபனத என்ற சவுண்ட் எடுக்கக்கூடாது. فنادى வருது. ஃபனத. فنادى அந்த இதுன்னு வருது. சிஸ்து வருதா ஓ. فنادى ரைட்டா இப்பதான் வந்து ஃபனத த அப்படி فنادى போகக்கூடாது. ஒரு செகண்ட் தான். எப்படி நூன ந என்று நீட்டுறீங்களோ அதே மாதிரி தான் தால த என்று நீட்டணும். அதுக்கு மேல நீட்டல. فنادى فنا فنادى فنادى இதுன்னு சவுண்ட் வருது. ஸ்டார்டிங் லைட்டா சிஸ்து வராம வருதா இப்ப வருது. فنادى ذا فنادى இதுல வித்தியாசம் என்ன தெரியுமா? தா தான். தா அல்ல த த தான். இத் என்ற சவுண்ட் வரக்கூடாது. த த த த ந த ந த ந த ذا ந த என்று வரையில அது போல. فنادى فنادى ரைட்டா குட். நூனை கொஞ்சம் நிட்டணுமா? லைட்டா நல்லா குறைஞ்சிட்டு. ஃபனத. فنادى
ம். சனத ரைட்டா ரைட் ஆயிட்டு ஆனா திருப்பி பிழையாகுமோ தெரியா பாவம் மூணாவும் ச ஐ ந ச ஐ ந திருப்பி வருங்க ச ஐ ந ச ஐ ந ஐன ஜாயின் பண்ணி வருங்க மூணையும் ஐன ச ஐ ந ச ஐ ந ச ஐ ந ச ஐ ந நாலாவது ஹி ச பு ஹும் ஹிசாபுஹும் மூணாவது பாட்டு வாங்க பாப்போம். ச ஐ ந ச ஐ ந மூன்றாவது பாட்டு தேர்ட் பாட்டு ம். பேசுற கேக்குதா மூணாவது பாட்டு போதுங்க அஹ் அஹ் சவுண்ட் கேக்குது இல்ல அஹ் சம் தும் அஹ்சன்தும் குட் ரெண்டாவது யுக் யுக்ஸிரூன் என்ன விலங்கல்ல யு யு யுக்ஸிரூன சி என்ன பேல நீட்டேல சி என்ன பேல ரூ ரூ சரி சி பேலே சி நீட்டேலுமா இல்ல சிய சி நீட்டக்கூடாது ஆ யுக்ஸிரூன யுக்ஸிரூன ந நீட்டல ந நீங்க அந்த சிஸ்டத்தை யுக்ஸிரூ புரிஞ்சுக்கோங்க திருப்பி சொல்றேன் அல்லது நீங்க சரியா குழம்பி போவீங்க குழம்பினா உங்களோட எல்லா பிரச்சனை போயிடும் உச்சரிப்புல பிழை வரும் நீட்டி ஓதுறது நீட்டாம ஓதுறதுல பிழை வரும் எழுத்து மாத்தி ஓதுறதுல பிழை வரும் எல்லா பிழையும் முண்டுக்கு வரும் அப்ப உங்களால எதை சரி பண்றது எந்த பிழையை முதலாவது சரி பண்றது எந்த பிழையை ரெண்டாவது சரி பண்றதுங்கிறதே குழம்பு போயிடணும் அப்படின்னா உடம்பு ஓதையலாம் நாங்க பழைய ஸ்டைல நீங்க ஓதி பழகிதான் உங்களோட ஓதலுக்கு போகும் நீங்க அந்த மாறி வர மாட்டீங்க இல்லைங்கதா நீங்க 15 வருஷம் 20 வருஷமா ஓதிக்கிறவங்களோட ஓதல சரி சீரன் என்றால் ஏதோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்ல நாங்க மூவ் ஆகணும் எல்லாத்தையும் ஒன்றுக்கு கலந்து கொண்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு மூவ் ஆக இயலாம் அப்படி ஆகினா நீங்க ஒரு ஓதலும் இல்லாம குழம்பிதான் போவீங்க ஏன்னா எல்லாமே குழம்பிடுமே எப்படி திருத்திரண்டு தெரியாம போயிருமே எனவேதான் நாங்க உங்களுக்கு ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்க சொன்னோம் ஓதுற ஸ்டைல பிடிச்சிக்கோம் எழுத்து கூட்டி ஓதுறது அதுக்கு பின்னால மொத்தமா ஓதுறது ஒவ்வொரு சொல்லா ஓதுறது எழுத்தா ஓதுறது அதுக்கு பின்னால மொத்தமா ஓதுறது அந்த ரெண்டுக்குள்ளேயும் நீங்க கவனமா கவனிச்சு கொள்ளணும் எதை நீட்டி ஓதுறது எதை நீட்டாம ஓதுறது அதற்குள்ளேயும் ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய உச்சரிப்பை எப்படி எடுத்து ஓதுறது இந்த மூணையும் அந்த 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 சிஸ்டத்துல அந்த முறையில நீங்க போயிட்டு பழகினா மட்டும்தான் உங்களால இதுல உங்களோட பிழையிலிருந்து நீங்க வெளிவரையும் அல்லது நீங்க 1000 முறை அல்ல 10,000 முறை தான் திருப்பி திருப்பி ஓதினாலும் திருப்பி உங்களோட பழைய ஓதல் தான் உங்கள்ட்ட வரும் மாறாது ஏன்னா நீங்க அப்படிதான் ட்ரை பண்ணீங்க உங்களோட ஓதல் அப்படியே மாத்திக்கொள்ள ட்ரை பண்ணீங்க அது ஒரு காலமும் மாறாது அது பெரிய கஷ்டம் அப்படி மாத்தணுங்கிறது உலகத்துல 100% கூட சாத்தியப்பாடு குறவு அப்படி மாறுதுங்க ஏன்னா நான் நீண்ட காலத்துக்கு வேற ஒரு முறையில எங்களுக்கு வாய்க்கு வந்தபடி நாங்க பிராக்டிஸ் பண்ணி பழகிக்கிறோம் அப்ப அதை மாத்தணுமே அப்ப அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள வாங்க அந்த முறைக்குள்ள வாங்க எழுத்தா ஓதணும் அதுக்கு பின்னால சேர்த்து ஓதணும் எழுத்தா ஓதுற நேரம் கவனமாயிக்கணும் நீட்ட வேண்டியதை நீட்டக்கூடாது அதுல உச்சரிப்புல ஐந்து வைனா மாத்திரக்கூடாது ஹாவ ஐனுக்கு மாத்திரக்கூடாது
மொத்தமா சேர்த்து ஓதுற ம் நேரத்திலேயே வந்து பேசிட்டு ஒவ்வொரு எழுத்தா யோசிரு என்ற ஒவ்வொரு எழுத்தா பிரிச்சு ஓதிடக்கூடாது. இப்படி பல விஷயங்களை பார்க்கணும். இந்த ஒர்க்கை ம் கட்டாயம் எங்களை செஞ்சு அனுப்பணும். உங்களுக்கு நாளை கிளாஸ் இல்லாதால இந்த ம் கட்டாயம் இந்த work ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் நிரல், செகண்ட் நிரல், தேர்ட் நிரல் 3 லைனையும் ஒவ்வொரு வாய்ஸ்லயும் மிக கவனமா, ம் நுணுக்கமா கவனமா ம். அனுப்புங்க. ஒன்று பிழைண்டா எல்லாம் பிழையா போயிடும். எல்லாம் ஒன்று பிழையாயினா அது உங்களுக்கு நஷ்டம். திருப்பி நான் அந்த பாடத்தை உட்கார்ந்து த- பண்ணி தனித்தனியா திருப்பி ஓத வேணாமா? தனித்தனியா தான் ஓதணும். ஃபர்ஸ்ட் நிரல் இல்ல இல்ல. அப்படியே உண்டு. ம். இது இல்ல அப்படியே ஒவ்வொரு ஒரு வாக்கியமா பாடம் ஓது. வரும். இப்போ 3 வயசு 3 வரும். அவ 3லயும் ம் பாருங்க ஒன்று 4 நாளைக்கு அவ கவனமா நீங்க ஓதணும். ஒன்று பிழைண்டா 4 பிழை தான். ம் ஏதாவது ஒன்று பிழையாச்சுன்னா 4 பிழை தான். அப்ப ம். அதுல நீங்க கவனமா ஆயிக்கணும். கவனமா பிராக்டிஸ் சரி ஞாபகத்துல சரி. பார்ப்போம் சார்.